அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக உங்களை புரட்டி எடுத்து கொண்டிருக்கும் துன்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புரட்டாசி மாதம் அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சந்திரனும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், அதே போல் கன்னி ராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த புரட்டாசி மாதம் பிறந்து விட்டாலே நம் மனம் திருவேங்கடத்தை இன்னமுதனின் திவ்ய திருத்தலமான திருமலை திருப்பதியை தான் நினைக்கிறது. அதிகாலை பொழுதில் அரை தூக்கத்தில் உள்ள நம்மை எழுப்புவதும் வீதியிலிருந்து வரும் கோவிந்தா கோவிந்தா எனும் புனித சப்தம் தாங்க. நம்மையும் அறியாமல் நம் மனம் திருவேங்கட எம்பெருமானை தான் நினைக்கிறது. இதுவே புரட்டாசி மாதத்தின் தெய்வீக சக்தியாகுங்க. வீடுகள் தோறும் சத்தம் செய்து மங்கள கோலமிட்டு நெய் தீப திருவிளக்கை ஏற்றி வைத்து பகவான் திருவேங்கடத்து இன்னமுதனை மாவிளக்கு ஏற்றி வைத்து நம் இல்லத்திற்கு அழைத்து உபசரித்து பூஜிப்பது குடும்பத்திற்கு லட்சுமி கடாட்சத்தை பெற்றுத்தரும். அந்த திருவிளக்கின் தீபத்தில் ஒளியின் மூலம் திருவேங்கடவனை நம் இல்லங்களுக்கு எழுந்தருளி அருள் புரிவதாக பல காலமாக பூஜித்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதம் தோறும் நவகிரகங்கள் நாயகனான சூரிய பகவான் புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டமே புரட்டாசி மாதமாகவும் அமைகிறது. அந்த வகை விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியன், புதன் ஆகிய இரு கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் குரு பகவானும், அர்த்தாஷ்டகத்தில் வக்ர சனியும் ராகுவும் சஞ்சரிப்பது அனைத்து விஷயங்களிலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்து காட்டுதுங்க. எப்பொழுதெல்லாம் நாம் எந்தெந்த விஷயங்களில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே நமக்கு எடுத்து காட்டும் அற்புத கலையாகும். வெள்ளம் வரும் முன் அணை கட்டுதல் வேண்டும் எனினும் அரிய பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது இந்த தெய்வீக கலை. இரவு நேர பிரயாணங்களையும் வாகனம் ஓட்டுவதையும் தவிர்ப்பது அவசியங்க. ஆரோக்கியத்திலும் கவனம் வேண்டும். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லதுங்க. மாத ஆரம்பத்திலிருந்தே குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதத்தினுடைய கடைசியில் பிறர் உதவியை நாட வேண்டி வரும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்க வேண்டுங்க. பிறருடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது மிக மிக அவசியம். அதே போல் வெளியூர் பயணங்களின் போது பணம், பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. முன்கோபத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் தவறான வரனை நிச்சயித்து விட சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பது கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவான் வக்ரகதி ராகுவுடன் சேர்ந்து அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய அன்றாட பொறுப்புகளையும் பணிகளையும் அதிக கவனமாக இருப்பது நல்லது. பணியில் இருக்கும் போது வேறு சிந்தனைகள் கூடாது. இது மட்டும் இல்லாம உயரதிகாரிகளுடன் பணி சப்தமாக விவாதிக்கும் போது உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக பேசுவது மிகவும் அவசியம். எத்தகைய தருணங்கள்ல நாம் எந்த விதம் நடந்து கொள்ள வேண்டும், எங்கு ஆபத்து காத்துள்ளது, எப்போது நாம் நம்மை அறியாமல் தவறுகள் செய்துவிடக்கூடும் என்பதை மிக துல்லியமாக சிறிதளவு தவறு எடுத்து காட்டி
சிறிதளவும் தவறாது எடுத்துக்காட்டி வழிகாட்டும் பட்சத்தில் அவற்றை கவனமாக ஆராய்ந்து நடந்து கொள்வது நல்லதுங்க. கூடுமான வரைக்கும் விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் அணுசக்தியை கண்டுபிடித்த வருமான ஓபன்ஹேமர் ஆகியோர் புகழ்ந்து பாடியிருக்காங்க. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் ஒவ்வொரு செயலை நீங்கள் செய்யும் போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வக்ர சனி மற்றும் ராகுவினுடைய அர்த்தாஷ்டக ராசி சஞ்சார தோஷத்தினால் சந்தையில் கடும் போட்டிகளை நீங்கள் சமாளித்து லாபம் அடைவீங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கை கொடுக்குங்க. புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். தற்போது நடைபெற்று தசாபுக்திகள் ஆதரவாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கு. இதனால் பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு அதிகாரம் படை சுக்கிரன் ஓரளவே சாதகமாக இருக்கிறார். இத்துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் அளவோடு தாங்க இருக்கும். சுபபலம் பெற்றிருக்குது. அதனால் வருமானமும் வாய்ப்புகளும் ஒரே சீராக இருக்குங்க. வருமானம் நீடிக்கும் இருந்தால் அது ஓரளவே உங்களுக்கு கை கொடுக்குங்க. திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகம் குரு பகவானுக்கு உச்ச ராசியாகுங்க. அவர் மாறியவுடன் உங்களுடைய ராசிக்கு அவரது சுப பார்வை கிடைக்கிறது. அதன் நற்பலன்களை அனுபவத்தில் உங்களால் காண முடியுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் கூட இப்போது உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் அரசியல் துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. பேச்சில் நிதானம் அவசியம். பிற கட்சி தலைவர்களுடன் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது மிகவும் அவசியம். மேல்மட்ட தலைவர்கள் உங்கள் விசுவாசத்தை சந்தேகிக்க கூடும் என்பதால் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதுங்க. கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற இருக்கீங்க. நேர்முக தேர்வுகள்ல வெற்றி பெறுவது உறுதிங்க. இந்த புரட்டாசி மாதம் கிரக நிலைகள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால படிப்பில் நாட்டம் குறையக்கூடும். சகவாச தோஷம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. கூடுமான வரைக்கும் அவற்றை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. இன்றைய நாளைய உங்களுடைய நன்மைகளை பாதிக்கப்படக்கூடாது. அதனால் கவனமாக இருப்பது அவசியங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை கட்டுப்படுத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் அதிக வெயில், குறைந்த தண்ணீர் வசதி, ஆடுகள் மாடுகள் ஆகியவற்றில் பராமரிப்புகள் அதிகரிக்குங்க. செலவுகளும் ஆகியவற்றால் புதிய கடன்களை ஏற்க வேண்டி வரும். கூடுமான வரையில் தவிர்க்க முயற்சி செய்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளின் பெரும்பான்மையான நன்மை தீமைகளை தீர்மானிப்பது குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்கள். இவ்விரு கிரகங்களும் இக்காலகட்டம் முழுவதும் அனுகூலமாக இல்லைங்க. அர்த்தாஷ்டகத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவும் சாதகமாக இல்லைங்க. குடும்ப நிர்வாகத்தில் கவலை எதிர்க்கும். வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. இந்த காலகட்டங்களில் பொறுமை, நிதானம், பிறருடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மிக மிக அவசியங்க. அது மட்டுமில்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஏழை ஒருவருக்கு சனிக்கிழமை உடுக்க வஸ்திரம் கொடுப்பது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது. இது மட்டுமில்லாமல் வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று மாலையில் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.